எண்ணிக்கை அதிகாரம் 33. மோசே, ஆரோன் ஆகியோர் தலைமையில் இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டை விட்டு படைத்திரளாக வெளியேறி சென்றபோது அவர்கள் பயணம் செய்த பகுதிகள் இவையே. அவர்கள் புறப்பட்ட இடங்களை மோசே ஆண்டவர் கட்டளைப்படி படிப்படியாக எழுதி வைத்தார். அவர்கள் படிப்படியாக தங்கி புறப்பட்ட இடங்கள் இவையே. முதல் மாதம் 15ஆம் நாள் அவர்கள் ராம்சேஸிலிருந்து புறப்பட்டனர். பாஸ்காவின் மறுநாளில் இஸ்ரேல் மக்கள் எகிப்தியர் அனைவரின் பார்வையிலும் வெற்றிக்கை ஓங்கியவராய் வெளியேறினர். ஆண்டவர் அவர்களுக்கு சாகடித்த தங்கள் எல்லா தலைப்பேர்களையும் அவர்கள் புதைத்து கொண்டிருந்த போது இது நடந்தது. அவர்கள் தெய்வங்கள் மேலும் ஆண்டவர் நீதி தீர்ப்பு வழங்கினார். இவ்வாறு இஸ்ரேல் மக்கள் ராம்சேஸிலிருந்து புறப்பட்டு சுக்கோத்தில் பாளையமிறங்கினர். அவர்கள் சுக்கோத்திலிருந்து புறப்பட்டு பாலை நிலத்தின் ஓரத்தில் உள்ள ஏத்தாமில் பாளையமிறங்கினர். பின் அவர்கள் ஏத்தாமிலிருந்து பயணமாகி பாகால் செபோனுக்கு கிழக்கே பிசுகிரோத்துக்கு திரும்பி மிக்தோலுக்கு முன் பாளையமிறங்கினர். அகிரோத்தின் முன்னிருந்து கிளம்பி அவர்கள் கடல் நடுவே பாலை நிலத்துக்குள் கடந்து சென்றனர். அவர்கள் ஏத்தாம் பாலை நிலத்தில் 3 நாள் பயணம் செய்து மாராவில் பாளையமிறங்கினர். பின்பு மாராவிலிருந்து புறப்பட்டு அவர்கள் ஏலிமுக்கு வந்தனர். ஏலிமில் 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்சை மரங்களும் இருந்தன. அவர்கள் அங்கே பாளையமிறங்கினர். அவர்கள் ஏலிமிலிருந்து பயணமாகி செங்கடல் அருகில் பாளையமிறங்கினர். பின்பு செங்கடலிலிருந்து கிளம்பி அவர்கள் சீன் பாலை நிலத்தில் பாளையமிறங்கினர். அவர்கள் சீன் பாலை நிலத்திலிருந்து புறப்பட்டு தொப்காவில் பாளையமிறங்கினர். அவர்கள் தொப்காவிலிருந்து பயணமாகி ஆலுசில் பாளையமிறங்கினர். அவர்கள் ஆலுசிலிருந்து கிளம்பி ரபீதிமேல் பாளையமிறங்கினர். அங்கு மக்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லை. பின் அவர்கள் ரபீதிமிலிருந்து புறப்பட்டு சீனாய் பாலை நிலத்தில் பாளையமிறங்கினர். சீனாய் பாலை நிலத்திலிருந்து பயணமாகி அவர்கள் கிப்ரோத்து அத்தாவில் பாளையமிறங்கினர். கிப்ரோத்து அத்தாவிலிருந்து கிளம்பி அவர்கள் அட்சரோத்தில் பாளையமிறங்கினர். அவர்கள் அட்சரோத்திலிருந்து புறப்பட்டு ரித்மாவில் பாளையமிறங்கினர். பின் அவர்கள் ரித்மாவிலிருந்து பயணமாகி ரிமோன் பாரேஸில் பாளையமிறங்கினர். ரிமோன் பாரேஸிலிருந்து கிளம்பி அவர்கள் லிப்னாவில் பாளையமிறங்கினர். லிப்னாவிலிருந்து புறப்பட்டு அவர்கள் இரிசாவில் பாளையமிறங்கினர். பின்னர் இரிசாவிலிருந்து அவர்கள் பயணமாகி கெகேலதாவில் பாளையமிறங்கினர். கெகேலதாவிலிருந்து கிளம்பி அவர்கள் செபேர் மலையில் பாளையமிறங்கினர். பின்பு அவர்கள் செபேர் மலையிலிருந்து புறப்பட்டு அராதாவில் பாளையமிறங்கினர். அராதாவிலிருந்து அவர்கள் பயணமாகி மக்கலோத்தில் பாளையமிறங்கினர். மக்கலோத்திலிருந்து கிளம்பி அவர்கள் தாகாத்தில் பாளையமிறங்கினர். அவர்கள் தாகாத்திலிருந்து புறப்பட்டு தெராகில் பாளையமிறங்கினர். தெராகிலிருந்து பயணமாகி அவர்கள் மித்காவில் பாளையமிறங்கினர். மித்காவிலிருந்து கிளம்பி அவர்கள் அசுமோனாவில் பாளையமிறங்கினர். பின்பு அசுமோனாவிலிருந்து புறப்பட்டு மோசரோத்தில் பாளையமிறங்கினர். மோசரோத்திலிருந்து அவர்கள் பயணமாகி பெனையாக்கானில் பாளையமிறங்கினர். பெனையாக்கானிலிருந்து கிளம்பி அவர்கள் ஓரகித்துக்காதில் பாளையமிறங்கினர். ஓரகித்துக்காதிலிருந்து புறப்பட்டு அவர்கள் யோற்றுபாவில் பாளையமிறங்கினர். பின்பு யோற்றுபாவிலிருந்து பயணமாகி அப்ரோனாவில் பாளையமிறங்கினர். அப்ரோனாவிலிருந்து கிளம்பி அவர்கள் எட்சியோன் கெபேரில் பாளையமிறங்கினர். எட்சியோன் கெபேரிலிருந்து அவர்கள் புறப்பட்டு காதேசு என்னும் சீன் பாலை நிலத்தில் பாளையமிறங்கினர். அவர்கள் காதேசிலிருந்து பயணமாகி ஏதோம் நாட்டின் ஓரத்தில் இருந்த ஓர் மலையில் பாளையமிறங்கினர். பின்பு குரு ஆரோன் ஆண்டவர் கட்டளைப்படி
ஓர் மலைக்கு ஏறிச் சென்றார். அவர் அங்கேயே இறந்தார். இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய 40ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 1ஆம் நாளில் இது நடந்தது. பின்பு குரு ஆரோன் ஆண்டவர் கட்டளைப்படி ஓர் மலைக்கு ஏறிச் சென்றார். அவர் அங்கேயே இறந்தார். இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய 40ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 1ஆம் நாளில் இது நடந்தது. ஓர் மலையில் ஆரோன் இறந்தபோது அவருக்கு வயது 123. கானான் நாட்டில் உள்ள நெகேபில் வாழ்ந்த கானானியனான அராது மன்னன் இஸ்ரேல் மக்கள் வருவதை கேள்விப்பட்டான். பின்னர் ஓர் மலையிலிருந்து அவர்கள் புறப்பட்டு சல்மோனாவில் பாளையமிறங்கினர். சல்மோனாவிலிருந்து பயணமாகி அவர்கள் பூனோனில் பாளையமிறங்கினர். பூனோனிலிருந்து கிளம்பி அவர்கள் ஒபோத்தில் பாளையமிறங்கினர். அவர்கள் ஒபோத்திலிருந்து புறப்பட்டு மோவாபின் எல்லையில் உள்ள ஈயாபரிமில் பாளையமிறங்கினர். ஈயாபரிமிலிருந்து அவர்கள் பயணமாகி தீபோன் காதில் பாளையமிறங்கினர். தீபோன் காதிலிருந்து கிளம்பி அவர்கள் அல்மோன் திப்லாத்தாயிமில் பாளையமிறங்கினர். அல்மோன் திப்லாத்தாயிமிலிருந்து புறப்பட்டு அவர்கள் நெபோவுக்கு முன் அபாரிம் மலைகளில் பாளையமிறங்கினர். அபாரிம் மலைகளிலிருந்து அவர்கள் பயணமாகி எரிகோவுக்கு எதிரே யோர்தானை அடுத்த மோவாபு சமவெளியில் பாளையமிறங்கினர். அவர்கள் யோர்தானை அடுத்த மோவாபு சமவெளியில் பெத்தசிமோத்திலிருந்து ஆபேல் சித்திம் வரை இருந்த பகுதியில் பாளையமிறங்கினர். எரிகோவுக்கு எதிரே யோர்தானை அடுத்த மோவாபு சமவெளியில் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ இஸ்ரேல் மக்களிடம் சொல், யோர்தானை கடந்து நீங்கள் கானான் நாட்டுக்குள் செல்கையில் உங்கள் முன்னிலிருந்து நாட்டின் குடிகள் அனைவரையும் துரத்திவிடுங்கள். அவர்களின் செதுக்கிய சிலைகள் அனைத்தையும் அழித்துவிடுங்கள். அவர்களின் வார்ப்பு படிமங்கள் அனைத்தையும் உடைத்து விடுங்கள். நீங்கள் நாட்டை உடைமையாக்கி அதில் குடியிருப்பீர்கள். நீங்கள் உடைமையாக்கிக் கொள்ளும்படி அதை உங்களுக்கு தந்துள்ளேன். உங்கள் குடும்பங்கள் வாரியாக திருவுளச்சீட்டு போட்டு நீங்கள் நாட்டை உடைமையாக்கிக் கொள்ளுங்கள். குலங்களுள் பெரியவற்றுக்கு கூட்டியும் சிறியவற்றுக்கு குறைத்தும் உரிமை சொத்து வழங்க வேண்டும். எவ்விடத்திற்காக ஒருவனுக்கு சீட்டு விழுகிறதோ அது அவனுக்குரியது. உங்கள் மூதாதையரின் குலங்களின்படியே நீங்கள் உரிமை சொத்து பெறுவீர்கள். நாட்டின் குடிகளை உங்கள் முன்னின்று நீங்கள் துரத்தவில்லை எனில் நீங்கள் தங்கியிருக்க அனுமதிப்போர் உங்கள் கண்களை குத்தும் கூராணிகளாகவும் உங்கள் விலாவை கீறும் முட்களாகவும் இருந்து நீங்கள் குடியிருக்கும் நாட்டில் உங்களை துன்புறுத்துவார்கள். நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்ததை உங்களுக்கே செய்வேன். அன்பு உறவுகளே, இது உங்களுக்கான நேரம். இக்காணொளியில் ஒளி வடிவில் எண்ணிக்கை புத்தகம் 33ஆம் அதிகாரத்தை முழுமையாக பார்த்தும் கேட்டும் ஜெபித்தும் இருப்பீர்கள். இன்றைய இறைவார்த்தையின் அடிப்படையிலான கேள்வி: முதல் மாதம் எந்த நாள் அவர்கள் ராம்சேஸிலிருந்து புறப்பட்டனர்? பதில்களை கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும். இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த வலைதளத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும், மேலும் லைக் கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்தவும். இப்பதிவுகளை மற்றவரோடு பகிர்ந்து ஷேர் செய்து நாளும் திருவிவிலியத்தில் ஒரு அதிகாரத்தை வாசிக்கவும், கேட்கவும், பார்க்கவும் நீங்கள் உதவிடலாம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.